தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாவே உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்டு 53 ஊராட்சிகளும் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியின் 18 வார்டுகளும் உள்ளன. இத்தொகுதியில் மொத்தம் 2,17,059 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,08,037 உள்ளது. பெண் வாக்காளர்கள் 1,09,018 பேரும் மூன்றாம் பாலினத்தவர் 4 பேரும் உள்ளனர். இத்தொகுதியில் கூட்டணி பலம் காரணமாக கடந்த 4 தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு முன்பாக காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இத்தொகுதியின் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினராக சக்கரபாணி இருக்கிறார். ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன, அதனுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். ஒட்டஞ்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதியில் விவசாயம் பிரதானமாக இருக்கிறது. காய்கறிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தயிர் சந்தைப்படுத்துதல் முக்கிய தொழில்களாக இருக்கின்றன. இங்குள்ள ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றது. தேனி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, உடுமலைப்பேட்டை, கரூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இங்கிருந்து 80% காய்கறிகள் கேரளாவிற்கு அனுப்பப்படுகின்றன. ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி ஏதுமில்லை. 3 தனியார் கல்லூரிகள் இருக்கின்றன. இத்தொகுதியில் மக்காச்சோள ஆராய்ச்சி மையம், தியாகி கோபால் நாயக்கர் மணிமண்டபம், இடையக்கோட்டை, நங்காஞ்சி ஆறு நீர்த்தேக்கம் போன்றவை குறிப்பிடத்தக்க இடங்களாக உள்ளன. இவ்வளவு நேரம் தொகுதியை பத்தி விரிவான தொகுப்பை பார்த்தோம். இனி அடுத்ததா இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஒட்டஞ்சத்திரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இல்லையா, அவர் யாருன்னு பார்க்கலாம். ஒட்டஞ்சத்திரம் அருகே புங்கவலசு கிராமத்தை சேர்ந்தவர் சக்கரபாணி. 55 வயதாகும் இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் BA வரலாறு படித்தவர். இவருக்கு கபடி விளையாட்டில் பெரும் ஆர்வம் உள்ளது. மாவட்டம் மற்றும் மாநில அளவில் நடந்த பல கபடி போட்டிகளில் இவர் பதக்கங்களை வென்றிருக்கிறார். தற்போது திண்டுக்கல் மாவட்ட அமெச்சூர் கபடி கழக தலைவராகவும் MLA சக்கரபாணி இருந்து வருகிறார். கட்சிப் பணிகளை பொறுத்தவரை கல்லூரி காலத்திலேயே திமுக மாணவர் அணியில் இணைந்தார். 1993இல் திமுகவின் மாவட்ட விவசாய அணி பொறுப்பாளராகவும் 95இல் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்தார். அரசு தலைமை கொறடாவாக இருந்த இவர் 2011 முதல் தற்போது வரை திமுக கொறடாவாக இருந்து வருகிறார். 1996, 2001, 2006 மற்றும் 2011 ஆகிய ஆண்டுகளில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். ஒட்டஞ்சத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி திமுகவை சேர்ந்தவர். 4 முறை தொடர்ச்சியா இதே தொகுதியில MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சு MLA ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு சக்கரபாணி அவர்களும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பார்க்கலாம். MLA சக்கரபாணி ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் 4 முறை MLA ஆக இருக்கிறார். இதுவரைக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர்த்து விடுறேன்னு சொன்னார், தீர்த்து விடவிடையில. ஆனால் காவேரி கூட்டுக்கு நீர் கொண்டு வரேன்னாரு, கொண்டு வந்துட்டாரு. இருப்பிலையும் 20 நாளைக்கு ஒருக்கா ஒட்டஞ்சத்திரத்துக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு மேல்மலை தொட்டி கட்டணும்னாரு, அதை கட்டி தந்தால் இந்த தொகுதிக்கு நல்லா. தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 20 ஊராட்சிகள் 174 கிராமங்கள் பயன்படக்கூடிய பாலாறு பொந்தாறு கூட்டுக்குடிநீர் திட்டம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தளபதி துணை முதலமைச்சராக இருந்த காலத்திலே 20 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து நமது முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் 2011ஆம் ஆண்டு அந்த திட்டத்தை தாளையூத்திலே சண்முகா நகர் என்ற இடத்திலே தொடங்கி வைத்தார்கள். ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்திலே அந்த திட்டம் முடங்கி போயிருக்கிறது. எந்த ஊருக்கும் அந்த திட்டத்தின் மூலமாக குடிநீர் வழங்கவில்லை. அதே போன்று இன்றைக்கு அத்திக்கோம்பை, லக்கையங்கோட்டை, காலாஞ்சிவிட்டி, கொல்லவிட்டி 4 ஊராட்சிகள் பயன்படக்கூடிய ஒரு சமுதாய கிணறை மலை அடிவாரத்திலே வெட்டி அத்திக்கோம்பையிலே குடிநீர் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. தண்ணி கஷ்டமா இருக்குது. ஒரு விலைக்கு ஒரு குடம் 4 ரூபா வாங்குறோம். நாங்க
வாரத்தில் எவ்வளோ தண்ணி வாங்குறோம் நாங்கள். துவைக்கிறதா குளிக்கிறதா எந்த வசதி நம்மளுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு வசதி நீங்கள் நல்லா செய்யணும். 2008 அந்த திட்டம் துவங்கப்பட்டு 2011 ஒட்டநாகம்பட்டி வரை குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த ஆட்சியிலே 4 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதை பற்றி ஓரளவு கூட சிந்திக்கவில்லை. குப்பைங்கள்லாம் அங்கெல்லாம் இருக்கிறதுனால அவர் சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க, சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே எல்லாம் குப்பையா இருக்குது. இதனால இப்போ பிள்ளைகொட்டில இருக்கிற ரொம்ப சிரமப்படுறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் அதெல்லாம் நிறைய காரியங்கள் செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இதுவரை எதுவுமே செய்யலை. ஏன்னா இந்த பாத்திரம் இந்த டேமில் தூர்வாரன்னு சொன்னாங்க, அது செய்யலை. இந்த குடிநீர் திட்டம்லாம் கொண்டு வர சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. அப்புறம் இந்த நிறைய மார்க்கெட்டெல்லாம் இந்த இடத்துக்கு மாத்திரன்னு சொன்னாங்க, அது அந்த வேலையை அப்படியே பெண்டிங்காக நடக்குது. சக்கரபாணி 4 வாட்டி எம்எல்ஏ வந்திருக்காரு. மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த குறைபாடும் இல்லாமல் செஞ்சிட்டு இருக்காரு. நாடக மேடையெல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காரு. ஊர் தவறாமல் ரோடு போட்டிருக்காரு. எந்த ஊரில் ஒரு 4 சாலை இருந்தாலும் அந்த சாலைகளுக்கெல்லாம் ரோடு போட்டு நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காரு.